ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த முடக்கத்தான் கீரை கை கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா கேட்கும். வாரத்தில் 2 நாள் தோசையாவோ சூப்பாவோ சட்னியாவோ செஞ்சு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு மூட்டு வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை நல்லா கழுவி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். ஒரு 8 சின்ன வெங்காயம், ஒரு 7 பல் பூண்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி தோசை மாவுலேயே கலந்துடலாம். இதுக்குன்னு மாவு ஆட்டணுன்ற அவசியம் இல்லை. புளிக்காத இருந்தால் போதும். மாவு கரெக்டான அளவில் இருக்கணும், அவ்வளோதான். கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தக்காளி சட்னிக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பூண்டு, 2 வரமிளகாய், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கரும்பு சர்க்கரை, கடுப்பு இருக்கக்கூடாது சட்னியில், அதுக்காக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் மட்டும் போட்டு அரைச்ச இந்த விழுதை போட்டு நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா கொதித்து மேலையெல்லாம் தெறிக்கும். அப்போ தட்டு வேணால் போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அது அந்த கொதிக்கிறது அடங்கிடும். நல்லா சுண்டின உடனே எடுத்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். புதினா சட்னிக்கு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, நான் கருப்பு உளுத்தம்பருப்பு தான் போட்டிருக்கேன். ஒரு அரை கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 4 வரமிளகாய், இந்த மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மி தான், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன அளவுக்கு புளியை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி புதினா தழை, 2ஐயும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்து வச்சிடலாம். ஆறட்டும். ஆறினவுடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். புதினா சட்னியும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு தாளிப்பு போட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு தோசைக்கல் வச்சு சூடானவுடனே முடக்கத்தான் அரைச்ச விழுது போட்ட தோசை மாவில் தோசையை நல்லா சன்னமாக ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அப்போ தான் நல்லா முறுவலாக வரும். எடுத்துக்கலாம். நல்லாவே ரெட்டாகவும் வருது பாருங்கள். எடுத்து தட்டில் வச்சிடலாம். இன்னொரு தோசை ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்துடலாம். நல்லாயிருக்கும், கசப்பெல்லாம் தெரியாது. இதுக்கு நம்ம சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் அரைச்சி போட்டதுனால அடை மாதிரியே நல்லா சூப்பராக இருக்கும். இது முடக்கத்தான் அடை மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தட்டில் வச்சு சட்னி எடுத்து பரிமாறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.